இதுவரை இல்லாத அளவிற்கு பாலியல் வன்கொடுமைகளும் பெண்கள் பாதுகாப்பற்ற நிலையும் தொடர்ந்து உருவாகி கொண்டே இருக்கிறது. மேகதாட்டு அணையில் கர்நாடக அரசு மிக தீவிரமான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் தமிழக முதல்வர் அவர்கள் நியாயமாக கிடைக்க வேண்டிய நீரை கூட கேட்டு பெறாமல் அந்த அணைக்கு எதிராக அழுத்தமான குரலை முன்னிறுத்தாமல் தொடர்ந்து அந்த திட்டத்தில் இருந்து பின்வாங்கக்கூடிய முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அரசு வழக்கறிஞர்கள் தேர்வு செய்யக்கூடிய முறைகளிலே ஊழல் நடந்திருக்கிறது, லஞ்சம் பெற்றிருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. ஊழலற்ற ஆட்சியை தாவேகா தர முடியாது என்பதை தாண்டி ஊழலை வலுவாக செய்யக்கூடிய முயற்சியை தாவேகா செய்து கொண்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை இங்கே வைத்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். பாஜகவினுடைய பிடியில் அல்லது பாஜகவினுடைய முயற்சியில் தான் தாவேகா இங்கே ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை நாங்கள் வைக்க விரும்புகிறோம். அதற்கு உதாரணம், கட்சி தொடங்கிய பிறகும் சரி, தேர்தலை சந்திக்கிற வரை அல்லது முதலமைச்சராகிற இந்த கணம் வரை எந்த இடத்திலும் பாஜகவையோ சனாதன சக்திகளுக்கு எதிராக ஒரு விமர்சனத்தை கூட வைத்தது கிடையாது தாவேகா அரசு. அறுபது நாட்கள் தாவேகா ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்துள்ளதாக தமிழ் புலிகள் கட்சியின் நிறுவன தலைவர் நாகை திருவள்ளுவன் தெரிவித்திருக்கிறார். ஆணவ கொலைகளால் தமிழகமே பாதுகாப்பற்றதாக மாறிவிட்டது என்றும் அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்திலும் லஞ்சம் தலைவிரித்தாடுவதாக பரபரப்பு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். பாஜகவின் மும்மொழி கொள்கையை தாவேகா அரசு தமிழகத்தில் மறைமுகமாக திணிக்கிறது என்றும், மேகதாது அணை விவகாரத்தில் தாவேகா அரசு மெத்தனமாக செயல்பட்டு தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்வதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதேபோல் மேடையில் நாடகமாடிவிட்டு பாஜக சனாதன சக்திகளோடு தாவேகா அரசு ரகசிய ஒப்பந்தம் போட்டுள்ளதாக சாடியிருக்கிறார். இது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம்.